இது சிக்கனை தவிர இருந்தால் ஓகே. ஆமாம், நீ என்ன கறின்னு சொல்லுங்கள். தம்பி என்ன இருக்குங்க? என்ன கறி? என்ன கறி? என்ன கறி? அவ்வளோதான். சிக்கன். என்னது? சிக்கன். மட்டன் மாரி தோணுது. மட்டன் என்ன மாதிரி இருக்குது டேஸ்ட்? மட்டன் தான் சாப்பிடுவேன் நான், அதனால சொல்கிறேன். இது எப்படி இருக்குது? டேஸ்ட் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. அருமையாக இருக்கா? அருமையாக இருக்குது. மட்டன் மட்டன் என்னைய பொறுத்த வரைக்கும் மட்டன். ஓகே. இது என்னதுமா? சிக்கன் போல இருக்கு. சிக்கன் போல இருக்கு. சிக்கன் சூப்பர். அவன் மட்டன், இவங்க சிக்கன். வாங்க. ஆமாம், அங்கே இங்கே வாங்கம்மா. இது சாப்பிட்டு பாருங்கள். இது என்னென்னு சொல்லணும் சாப்பிட்டு. சிக்கனா மட்டனா என்னென்னு சொல்லணும். சாப்பிடுங்கம்மா. சோயா ஹோட்டலில் பிரியாணி கொடுத்தாங்க. அந்த பொண்ணுக்கு ஒன்று கொடுங்க. மேடம் ஒன்று எடுத்துக்கோங்க. சும்மா சாப்பிடுங்க. கிச்சனில் சாப்பிடுங்க. அப்போ தான் செலெக்ஷன் ஆவீங்க. இது சிக்கனா தேங்க்யூ. சிக்கனா மட்டனான்னு சொல்லணும். மேடம் ஓடிப்போம். சிக்கனாவும் தெரியல, மட்டனாவும் தெரியல சார். ஆனால் எதுவாக இருக்கும். மீன் மேக்கர் மாதிரி இருக்கு. என்னம்மா? இல்லைன்னா பிரெட் க்ரம்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி. ஓகே, சூப்பர் சூப்பர். இது மட்டன் இல்லை, ஆ சிக்கன் எனக்கு தோணுது. ஆனால் இது கன்ஃபார்ம் மட்டன் இல்லை. சரி, சிக்கன். ஓகே. நீங்கள் ஆமா ஓடி போயிருமா. உருளைக்கிழங்கு மாதிரி. உருளைக்கிழங்கு. கத்திரிக்காய். கத்திரிக்காய். வெஜ் மாதிரி தான் தெரியுதானா? என்னது சொல்லுமா? என்னென்ன சார்? எனக்கு உருளைக்கிழங்கு டேஸ்ட் தான் இருக்கும் சார். ஆமாம். ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா என்னென்ன? அதுதாங்க சார், மீன் மேக்கர் தான் இருக்கும். அப்படின்னா அந்த ப்ரெட்டை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி ரவுண்ட் பண்ணி பண்ணுவாங்க. சிக்கன் இல்லை மட்டன் இல்லைங்கிறீங்க. நீங்கள் வந்து மட்டன் நீங்கள் சிக்கன் சொல்கிறீங்க இல்லையா? சிக்கன். நீங்கள் என்னம்மா? உருளைக்கிழங்கு மசாலா போட்டு மேலே. இல்லை சார், இது மட்டன் கன்ஃபார்ம் இல்லை. இல்லை சார், உருளைக்கிழங்கு. கத்திரிக்காமா? எல்லாரும் மட்டன் சிக்கன் அப்படிங்கிற கன்ஃபியூஸில் இருக்காங்க. தம்பி இங்கே வாங்க. இங்கே வாங்க. அவங்க வாயில் வைங்க. கையில் வச்சதாகாது. தம்பி வாயில் வைங்க. நம்பூச்சி பண்ணிக்கிறீங்களா? ஆமாம், வாயில் வை. ஒன்றை குடியா? உங்களுக்கு என்ன? கொத்துக்கறியா? அப்போ இன்னும் கொஞ்சம் கொடுங்க. சாப்பிடியா? போகும்போது ஒரு 50 ரூபா பணம் கொடுக்குறியா? அந்த தம்பி கொடுங்க. கொத்துக்கறின்னு சொல்லியிருக்காப்புல. எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சிக்கன் மட்டன் ஒரு கொத்துக்கறி சொல்லியிருக்காப்புல. முடிவை நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க வீடியோ பார்த்து. நன்றி, வணக்கம். வணக்கம். மிஸ்டர் கிச்சன் சார்பாக நான் ஷெஃப் வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. அதாவது நம்ம இந்த சோயாவை யூஸ் பண்ணி கோலா உருண்டை பண்ண போகிறோம். வெஜ் கோலா உருண்டை. இந்த சோயா இருக்குது பார்த்தீங்களா? இந்த சோயாவை யூஸ் பண்ணி ரொம்ப சின்ன சின்ன இன்க்ரீடியன்ட்னா இந்த சோயா எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சரிசமாக போட்டிருக்கேன். அடுத்தது சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஜீரகம் சும்மா லைட்டாக தாளிப்புக்கு. ஏன்னா நான் பட்டை கிராம்பு ஏன் போடல அப்படின்னா கரம் மசாலா போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு சின்ன சின்ன சாப் பண்ணியிருக்கேன். அடுத்தது பொட்டுக்கடலை மாவு. சிம்பிள். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்னர் இருக்குது பார்த்தீங்கன்னா, பர்னர் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த சோயாவை சாஃப்ட் பண்ணிக்கலாம். சூடு பண்ணிக்கலாம். தண்ணியை சூடு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், சோயாவை கொஞ்சம் நேரம் போட்டு இதில் ஊற வச்சிடணும். சரிங்களா? சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சோயாவோட பலன் முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. இது வந்து நான்வெஜ் சாப்பிட பிடிக்காத நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மீல் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்யாண வீட்டிலாம் பார்த்துருப்பீங்க. மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சோயா பால் எடுத்துருவாங்க.
அந்த சோயா பால் வந்து நம்ம நாட்டில் வந்து பிரபலம் கிடையாது. வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோயா மில்க்கு அவ்வளோ ஒரு ஃபேமஸ். இந்த வேகன் அப்படின்னு சொல்லுவோம். வேகன்னா உங்களுக்கு கேள்விப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன். வீகன் ஃபுட் சாப்பிட்றவங்க, அதாவது எந்த ஒரு விலங்கையும் துன்புறுத்தி நாங்கள் சாப்பிட மாட்டோம், அதாவது பால் கூட குடிக்க மாட்டாங்க. அப்போ பால்னால் அவங்க வேறு என்ன எந்த பால் குடிப்பாங்க? சோயா பால் குடிப்பாங்க. சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க? இறைச்சி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இறைச்சி சாப்பிடுவோம். எப்படி இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடிமேடாகவே சிக்கன் சங்க், வெஜ்ஜு மீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோயாவை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, அது மாதிரி ஒரு பொருளை வடிவமைச்சிடுறாங்க. தயிர் சாப்பிட மாட்டாங்க. தயிருக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க? சேம் இதே தான். நம்ம இந்த சோயா பால் என்ன பண்ணுவாங்க? திரிய வச்சுருவாங்க. திரிய வச்சா தயிர் ஆயிடும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சோயா வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கல்யாண வீட்லையும் தம்பி நல்லா சூப்பரான விஷயங்கள் சொல்கிறீங்களே. நிறைய இடத்துல இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. சூப்பர், சொல்லுங்க. அதாவது இந்த கல்யாண வீடுகள்லாம் பார்த்துருப்போம், அலட்சியமாக நினச்சிருக்கோம், சோயா தானே இதனால் எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இதோட பால் வந்து பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் அப்படி ஒரு நியூட்ரியன்ஸ் ஃபுட்டாக சாப்பிட்றாங்க எல்லாருமே, குழந்தைங்கள்ந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கழிவை தான் சாப்பிட்றோம். சரியா? நிறைய பேர் இந்த சோயா பால்லாம் சாப்பிட்றதில்ல, அதோட கழிவு என்ன பண்ணுறோம்? இந்த கழிவை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது லைட்டாக இப்போ தண்ணி கொதிக்கும் போது என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சா போதும், அவ்வளோதான். ஜஸ்ட்டு இது கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் ஊற விடணும். ஓரளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. ஊறிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறோம்? நம்ம சைடில் இது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே சில பேர் இதை பச்சையாகவே போடுவாங்க, நம்ம தாளித்து யூஸ் பண்ணுறோம். இந்த தாளித்து யூஸ் பண்ணால் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சோயா வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஓரளவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இவ்வளோ ஹார்டாக இருந்தது பக்கத்தில். இதை வந்து நிறைய பேர் பச்சையாகவும் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம பச்சையாக யூஸ் பண்ணல. அதுபோல் தாளிச்சிடறோம். கொஞ்சம் தாளிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒன்று ஜீரகம் நல்லா நிறையாவே போட்டுக்கிறோம். இது பட்டை கிராம்பு ஏலக்காய் போடல. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணதுனால அதை நம்ம சேர்க்கல. பூண்டு அடுத்து இஞ்சி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே கன்வியூஸாக போட்டுகிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா. இது குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நான்வெஜ் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க? நான்வெஜ் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜீரகத்தோட வாசமும் ஓகே. இந்த தண்ணியை வந்து நம்ம ஸ்டெயின் பண்ணிடலாம். ஸ்டெயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு. இதை நான் ஸ்டெயின் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். ஆக்சுவலாக கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். சேம் நம்ம இதே நம்ம மட்டன் போட்டோம்னா அது மட்டன் கோலா. சரிங்களா? மட்டன் போட்டால் மட்டன் கோலா. இறக்குனதுக்கப்புறம் இந்த மசாலா மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லி எல்லாமே வச்சுருக்கோம். அதில் எல்லாமே சும்மா கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃப்ளேவர் இருக்குது, அவ்வளோதான். இது என்ன பண்ணுறோம்? அப்படியே நம்ம பிச்சு விட்டுக்கலாம். இதுலேயே குழந்தைங்க கொடுக்கலாம். அது ஏன்னா விளையாடுறாங்க, குழந்தைங்க கொடுக்கலாம் சார். ஒரு வித்தியாசமாக ஒரு சுவையான ஒரு உணவாக இருக்கும். டெய்லி இட்லி, தோசை, பொங்கல், வடை இதே வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மாதிரியே பண்ணி நிறைய பேர் சாப்பிடுவாங்க. வறுவல் அப்படியே போட்டு அரையாது. அதனால் நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து என்ன பண்ணிக்கிறோம்? கையில் பிச்சு போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்குள்ளே ஆயில் சூடாகட்டும். ஆயிலிங் ஊற்றிடுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பொட்டுக்கடலை பொடி. எதுக்கு அப்படின்னா பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா கிரிப்பாக இருக்கிறதுக்காக பொட்டுக்கடலை பொடி போடுறோம். அதில் போட்டால் தான் அந்த உருண்டை வரும். ஓகே, இது பார்த்தீங்களா? இங்கே வேலை முடியும் போது அங்கே வேலை கரெக்டாக இருந்ததே ஆயிடுச்சு. பிளான் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பால் போட்டலாம் உள்ள. சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? உடையில பிரியில் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நம்ம வெஜ்ஜு மட்டன் இப்போ நல்லா ஸ்லோவாக குக் ஆகிட்டு பாருங்கள். இப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு ஹோட்டலில் நிறைய பேர் கோலா உருண்டை நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டாங்க கிராமப்புறத்தில். சில பேர் சாப்பிட்ருந்தாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஏடா கோலா உருண்டை இப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன்.